இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாடல் சம் எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்குறாங்க. லைக் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்க், ரயில்வே இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதாவது பி மற்றும் கியூ ஆகியோரின் மாத சம்பள விகிதம் 4:3. அதாவது பி கியூ 2 பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய மாத சம்பள விகிதம் 4:3 அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பி மற்றும் கியூ ஆகியோரின் தற்போதைய சம்பளத்தில் முறையே 10%, 5% அதிகரிக்கிறாங்க. ஸோ பிக்கு 10% அதிகரிக்கிறாங்க, கியூக்கு 5% அதிகரிக்கிறாங்க. ஸோ புதிய விகிதம் என்னென்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு 4 இன்ட்டு எப்போவுமே பேசிக்காக இங்கே சம்பளம் 100%, அது கூட 10% அதிகரித்தா 100 + 10 110%. அதேமாரி இங்கே ரேஷியோ பார்த்தோம்னா 3, கியூக்கு 3 இன்ட்டு இது பார்த்தோம்னா 100%, அது கூட 5% அதிகரித்தா 100 + 5 105%. நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே பர்சன்டேஜ் காமன் ஆகுது, அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 5ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 22, இங்கே 21. ஸோ நெக்ஸ்ட்டு 4 × 22 88, 3 × 21 63. ஸோ புதிய விகிதம் பார்த்தோம்னா 88:63. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுலேயே பாருங்கள், அதாவது ஒரு ஸ்கூலில் 3 டிபார்ட்மெண்ட் இருக்குது. 3 டிபார்ட்மெண்ட்டுடைய மாணவர்களின் விகிதம் ஒரு குறிப்பிட்ட ரேஷியோ கொடுத்துட்டு 10%, 5%, 10% அதிகரித்தா புதிய விகிதம் என்னென்னு கேட்பாங்க. இதே மாதிரி சம் லாஸ்ட் டைம் குரூப் 1 எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இதே மெத்தட் தான், 3 பேர் கேட்டாலும் சரி, 2 பேர் கேட்டாலும் சரி, 2 வேல்யூ கேட்டாலும் சரி, இதே மெத்தட் தான். ஸோ இந்த சம்மை நல்லா பார்த்துட்டே போதும். இந்த மெத்தடில் எப்படி சம் கேட்டாலும் சரி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம்.